அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். நம்மளிருந்து ஹெரிட்டேஜ் ராணி சாரீஸ் சின்ஸ் 1948 ஷாப் ஓனர் ராணி எம் செந்தில்குமார் பேசுகிறேன். என் கடை அட் காமராஜர் சாலை, லொக்கேஷன் அரசமரம் பிள்ளையாட்டு பிள்ளை பக்கத்தில் இருக்கு. அதான் என் கடை இருக்கு. ஒரே ஒரு கடை தான், பிரான்ச்சஸ் இல்லை. இன்னைக்கு நான் போட போகிறது இந்த ருத்ராட்சத்தில் மொத்தம் 6 கலர் வந்திருக்கு. நேவி ப்ளூ, மஸ்டர்ட், டார்க் கிரீன், மயில் ப்ளூ, நல்லா அக்வா ப்ளூ சொல்லலாம், சம்பங்கி, பேபி பிங்க். இந்த மாதிரி ஒரு 6 கலர் போட போறேன், சரிங்களா? ஸோ இந்த 6 கலரும் என்கிட்ட இப்போ 10 சேலை ஸ்டாக் இருக்கு. இந்த சேலை எப்படி இருக்குன்னு நான் ஒரு விஷயம் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஆண்டவனின் ஆசியோடு, அந்த ஆண்டின் அருள் என்றும் உங்கள் வீட்டில் பாயட்டும், வெற்றி உண்டாகட்டும், அமைதி நிலவட்டும், ஆரோக்கியம் செழிக்கட்டும், வெற்றி உண்டாகட்டும் என்று இன்றைய தினம் வரலட்சுமியின் நோன்பு தினம். எல்லோர் வீட்டிலும் சுபிச்சமாக சுபகாரியங்கள் நிகழ வரம் தர வேண்டும் என்று அந்த அஷ்டலட்சுமியிடம் வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னு சொல்றேன்னா, எங்க வீட்டுக்கு பேரே நான் அஷ்டலட்சுமி இல்லைன்னு தான் வச்சிருக்கேன். ஸோ இன்றைய தினம் நல் தினமாக அமைய எல்லோருக்கும் எங்கள் ராணி 1948 பாரம்பரியம் ராணி 1948 வாழ்த்துக்களுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இது பேபி பிங்குங்க. 120 கவுண்ட்ஸ்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா டபுள் சைடு ஃபர்ஸ்ட் ஒரு லாட் வந்துச்சு. அந்த லாட் வந்த ஒரு வாரத்துல 2 வாரத்துல வித்துருச்சு. அப்ப என்கிட்ட ஒரு ஐடியா கிடைக்கல. சரி, இப்ப என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கலர்லயும் 10 சேர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ யாருக்குமே இல்லைங்கிற பதில் வராம கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அதனால மினிமமா ஒரு 1 2 3 4 5 6 கலர் போட்டிருக்கேன். 5 to 6 கலர் போட்டிருக்கேன். எல்லாத்துலயுமே மல்டிபிளா போட்டிருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். 120 கவுண்ட்ஸ்ல போட்டிருக்கேன். சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. பேபி பிங்க் நல்ல கலர்ஸ் ஃபாஸ்ட்னஸ் இருக்குங்க. கலர் நல்ல ஃபாஸ்ட்னஸ். அண்ட் தென் the saree length is 5.5 meter and height is 47 inches. நல்ல வைரத்தோடு தான், எல்லாமே வைரத்தோடு தான். அடுத்த லாட் வரும்போதுதான் சுங்குடி பில்லு வரும். அது வரதுக்கு 1 மாசம் ஆகும். தீபாவளி நெருக்கி எல்லா ஐட்டமும் நெருக்கிடுவேன் நான். இது முந்தானை எப்படி சொல்லி கேட்குறீங்க, எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே வாங்கணும் இருந்தாலும் புதுசா பார்க்கறவங்களுக்கு முந்தானையை காமிக்கணும். எப்போ பார்த்தாலும் நான் கடை பேர் சொல்றேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நான் சொல்றது நல்லதுதான். இது முந்தானை சூப்பரா இருக்கும். இது உடல்ல வைரத்தோடு போட்டிருக்கும். பார்டர் ரொம்ப தெளிவா இருக்கும். நல்லா அகலமா 5 இன்ச்சு அகலம் இருக்கும். இதே உங்களுக்கு செகண்ட் குவாலிட்டியில வருது, தேர்ட் குவாலிட்டியில வருது. பட் நான் பண்றது 120s and 100s பிரீமியம். ஸ்டாண்டர்டு குவாலிட்டி இருக்கு. இந்த மாதிரி விலை கம்மி ஐட்டம் வரும் உங்களுக்கு. இது எம்ஆர்பி 1155, சரிங்களா? பட் டிஸ்கவுண்ட் எல்லாம் போக இது 890 ரூபாய் 850 ரூபாய்க்குள்ள தான் வரும். இந்த சாரீஸ் எல்லாம் வேணும்னா நீங்க கேளுங்க. ஸ்டாஃப்ஸ் இப்ப 4-5 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ ரைட், இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 120 கவுண்ட்ஸ் ருத்ராட்சம் டபுள் சைடு செல்ஃப் பேட்டர்ன் சொல்லுவோம். செல்ஃப் பேட்டர்னா கரையே இல்லாம கான்ட்ராஸ்டே இல்லாம ஒரே கலரா இருக்கிறதான் செல்ஃப் பேட்டர்ன் சொல்லுவோம். ஹெட்டிங்ல போடுவேன். இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1950 rupees வரும். டிஸ்கவுண்ட் 20% மதுரையில இருக்கு. சென்னை கடையில என்னுடைய சென்னை டி நகர் கடையில உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்கு. அது எதுக்கு சார் இங்க 20 தரீங்க 10 தரீங்கன்னா, இங்கே சொந்த வீடு, அங்க வாடகை கடை. ஸோ அதனால அங்க ஒரு 10% தான் தர முடியுது. அது கூட ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வந்தாங்க பார்த்து. இப்ப இது பாத்தீங்கன்னா பேபி பிங்க்ல சூப்பரா இருக்கும். உங்களுக்கு முந்தான சேரீ உங்க கைக்கு வரும்போது ஸ்டிஃபா இருக்கும். கஞ்சி பசை போட்டிருப்போம். ஏன் கஞ்சி பசை போடுறேன்னு நான் ஒரு தடவை சொல்லிருக்கேன். பிகாஸ் ஆஃப் ஈஸி டு ஹோல்ட் இட். நீங்க வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிரும், ரொம்ப அருமையா இருக்கும். இது பேபி பிங்க். நான் மடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு எதுக்குன்னு. இந்த மாதிரி ஸ்டார்ச் நிறைய போட்டோம்னா எங்களால ஈஸியா மடிச்சு ஒரு கஸ்டமரை காட்டி முடிச்சுட்டு பிரிச்சு காமிச்சிட்டு ஈஸியா மடிக்க முடியுங்கிறது காட்டி தான் நாங்க அவ்வளவு ஸ்டார்ச் போடுறோம். நீங்க வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சாரி நல்லா
பஞ்சு மாதிரி ஆயிரும். பிகாஸ் ஆஃப் நாங்கள் பண்றது எல்லாமே குவாலிட்டி குவாலிட்டி குவாலிட்டி. விலையில வந்து நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள்கிட்ட விலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு சார்னு சொல்லுவாங்க. உண்மைதாம்மா, விலை ஜாஸ்தியா தான் இருக்கும். விலை கம்மி ஆயிட்டவங்களுக்கு வந்து பண்ண பிடிக்கல. இப்ப இந்த 100 பிரீமியம்லயே பாத்தீங்கன்னா குவாலிட்டி வாங்கி பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு 880 ரூபாய்க்கு வந்து இவ்வளவு நல்ல குவாலிட்டி ராணியில கிடைக்குங்கிறது வந்து நீங்க என் கடை ஒரிஜினல் ராணி கிடைக்கிறீங்க வந்து வாங்கினாதான் தெரியும். வந்து பாருங்க. அதே மாதிரி சரிங்களா. இது வந்து சம்பங்கி. சம்பங்கி கலர்ல வந்து உங்களுக்கு அழகான ஒரு டபுள் ஸ்டேட் ருத்ராட்சம் போட்டு இதே மாதிரிதான் வைரத்தோடு போட்டு அருமையா பண்ணியிருக்கோம். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே பேட்டர்ன் தான். நான் விரிச்சு வச்சு காமிச்சிடுறேன். இப்ப நீங்க கேட்பீங்க, சரி சார் உங்க கடையில வாங்குறது ரேட்டு, நான் சென்னையில இருக்கேன், சென்னை கடையில் எங்க போய் வாங்குறதுன்னு கேட்டீங்கன்னா, என் கடை என் பிராண்டு என்னுடைய ஹெரிட்டேஜ் ராணி 1948 உடைய பிராண்ட் சேலைகள் கிடைக்கும் இடங்கள் நல்லி சின்னசாமி செட்டி, டி நகர், பனகல் பார்க், பழைய கடை. ஐயா திரு நல்லி குப்புசாமி செட்டி செட்டியாருடைய கடை. நான் இன்னைக்கு வியாபாரத்தன்மை வியாபாரம் எல்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டதெல்லாம் வந்து கொஞ்சம் இல்லை, நிறைய கத்துக்கிட்டது. அந்த மரியாதை, வாடிக்கையாளருடைய வரவேற்பு, இதெல்லாம் கத்துக்கிட்டது எங்களுடைய தெய்வமான எங்களுடைய ஆதரவோடு இன்றும் எங்களுக்கு ஆதரவோடு இருக்கும் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கிட்ட தான் நான் கத்துக்கிட்டது, ரொம்ப கத்துக்கிட்டது. ஆமா, அங்க நாங்க 50 வருஷம் வியாபாரம் பண்றோம். ஸோ அங்கேயும் நீங்க வாங்கலாம். அதர்வைஸ் நீங்க டி நகர்ல என்னுடைய கடை டீலர்ஷிப் கடை இருக்கு, அத்வைதா சாரீஸ்னு, அங்கேயும் கிடைக்கும். இல்லைன்னா பச்சை பாஸ்ல திருவண்ணாமலை, அப்புறம் காஞ்சிபுரம், அப்புறம் வேலூர், இந்த 3 கடையிலையும் என்னுடைய பிராண்டு கிடைக்கும். வாங்கும்போது நீங்க கவனமா என்னுடைய லேபிள் கவனிச்சு பார்த்து வாங்குங்க. என்னுடைய லேபிள் வந்து எல்லாரும் ராணி சாரீஸ் போடுறாங்க, அது ஒன்றும் பண்ண முடியல. ராணி சாரீஸ் இப்படி போட்டிருக்கும். என்னுடைய தாத்தா படம் ராணி பே அண்ணன் தயார்னு இருக்கும், அதை நீங்க கவனிச்சு பாருங்க. 1948 போட்டிருக்கும் சீன்ஸ். எவன் வேணா போடுவான். டாக்குமெண்ட் இருக்கான கடை சொல்லுங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா ராணி RMS போட்டு என்னுடைய போட்டோ போட்டிருப்பேன், பிரீமியம் காட்டன் போட்டிருப்பேன், என் பேரும் போட்டிருப்பேன், ராணி எம் செந்தில்குமார். சரிங்களா. ஸோ நீங்க கடைக்கு வந்தீங்கன்னா எந்த கடைக்கு போனாலும் ராணி சாரீஸ் நிறைய கஸ்டமர் சொல்றதுதான் நான் சொல்றேன். நீங்க குழப்பமா இருக்குங்க, எந்த கடை வந்து ஒரிஜினல் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி. நான் எந்த கடை ஒரிஜினல் டூப்ளிகேட் நான் சொல்ல விரும்பல, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். என் கடை ஒரிஜினல் கடை ஒன்னே ஒண்ணுதான், காமராஜர் சாலையில இருக்குங்க. சரிங்களா. தலைமுறையா பண்ணிக்கிட்டு இருக்கேன். 76-77 வருஷம் கடந்தாச்சு. இப்ப பையனுக்கும் பொண்ணுக்கும் மனைவிக்கும் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அவங்களுக்காண்டி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தாதான் இந்த ராணி வந்து உங்க ஆதரவோட நல்லா அழகா 100 வருஷம் கிடக்குங்கிறது நம்பிக்கை. இன்னொரு 3 வருஷம் போனா நல்லி சின்னசாமி செட்டி 100 வருஷம் கடந்துரும். அவங்க 1928. ஆமா, இதே மாதிரி நீங்க கடைக்கு வந்தீங்கன்னா செக்ஷனா இருக்குங்க. இந்த செக்ஷன்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு விலை கம்மி ஐட்டம், ஜரி கட்டம், ஜரி வேல்தஹரி, கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த பக்கம் இருக்கும். முன்னாடி கடைக்கு போனீங்கன்னா ரிச் காட்டனு, செட்டிநாடு காட்டனு, அப்புறம் மல்மல் காட்டனு, அதுக்கப்புறம் வந்து சுங்குடியில ட்ரெடிஷன்ஸ் 120s, பிரீமியம்ஸ் எல்லாம் அங்கிட்டு இருக்கும். இந்த செக்ஷனுக்கு வந்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா நீங்க ஒரு 650, 750, 850, 950 எல்லாம் இந்த பக்கம் வாங்கிக்கலாம். சரிங்களா. ஜரி கட்டை இந்த பக்கம் வச்சிருக்கேன். அதே மாதிரி 9.5 கஜம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நிறைய இருக்கு. 9.5 கஜம் 10 கஜம் நிறைய இருக்கு. சப்போஸ் ஹோல்சேலா வாங்கணும் சார்னா மேல நிறைய ஸ்டாக் இருக்கு. மேலையும் ஹோல்சேலுக்காண்டி ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம். ஹோல்சேல்கள் கடை காட்ட விரும்புறீங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த கடையா இருந்தாலும் நாங்க சரக்கு சப்ளை பண்றதுக்கு, எங்களுடைய ஒரிஜினல் ராணி பிராண்ட் சப்ளை பண்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். கடைக்காரங்க நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணீங்கன்னா என் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரீட்டைலர்ஸும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 8825452727 இதனுடைய நம்பருங்க. சரிங்களா. ராணி எம் செந்தில்குமார் என்னுடைய பேரு. ஹெரிட்டேஜ் ராணி 1948 இதுதான் என்னுடைய ஒரிஜினல் கடை. டூப்ளிகேட் பத்தி நான் பேச விரும்பல. வந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு முள் எடுத்து போட்டோம்னா இன்னும் முள் வரத்தான் செய்யும். அது நம்ம கண்டுக்கணும் அவசியமே இல்லை. இன்னைக்கு ஒரு கதை படிச்சேன், குரங்கு கதை. ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப அருமையான கதை. அந்த கதை இப்ப பேப்பர்ல படிச்சேன். இது வந்து அக்வா ப்ளூ. இந்த மாதிரி லிசனிங்ஸ், இந்த மாதிரி ரீடிங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பலதான் கத்துக்கலாம்.
இன்ஸ்டாகிராம்ல போய் நம்ம இருந்து அது இன்ஸ்டாகிராம்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒரு பொழுதுபோக்கு. பட் ரீடிங் ஹேபிட் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த மூளை வந்து, நான் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பில்லே இருக்காது, நான் கையால தான் எழுதுவேன். இந்த கையால கம்ப்யூட்டர் தெரியாதுங்கிறதுக்காண்டி இல்ல, கம்ப்யூட்டர் பண்றதை விட கையால எழுதுனோம்னா அது மூளைக்குள்ள போய் உட்காருது. நீங்க நல்லா பாருங்க, நம்ம வயசு ஆளுங்க அந்த காலத்துல வந்து 3ஆம் கிளாஸ் படிக்கிற பார்த்தா நமக்கு வந்து வாய்ப்பாடே வரும். இப்ப 3ஆம் கிளாஸ் போறப்ப 10ஆம் கிளாஸ் இதெல்லாம் வந்துருது, சிலபஸ் எல்லாம். நோட்டை திறந்தோம்னா நமக்கே பயமா இருக்கு, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஆனா ஒன்னும் புரிய மாட்டேங்குதுமா வார்த்தை அவங்களுக்கு எல்லாம் புரியுது. ஆனா இந்த காலத்து குழந்தைகளுக்கு வந்து வாய்ப்பாடு வந்து தெரிய மாட்டேங்குது. 5 எவ்வளவுன்னு கேட்டா தெரியல, 10 எவ்வளவுலாம் தெரியல, 100ல 20% போனா எவ்வளவுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு விதமான ஒரு சிலபஸ் தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. அது படிப்பு மூலம் போக சொல்ல, ரொம்ப அட்வான்ஸா போக ஆரம்பிச்சாங்க படிப்பு. நம்ம அந்த காலத்துல படிச்ச எங்க அப்பா அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சுப்பாங்க, நல்லா இங்கிலீஷ் எழுதுவாங்க, சூப்பரா எழுதுவாங்க. ஆமா, இது பச்சைங்க. சரிங்களா? தேவைப்பட்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. மறுபடியும் நான் சொல்றேன், மொத்த வியாபாரமும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னுடைய ஹெரிட்டேஜ் ராணி பிராண்ட் வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து சரக்குகள் வந்து ரெகுலரா சப்ளை ஆகும். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான சேல் நீங்க விற்கலாம். கடையில வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வருவாங்க. எங்களுடைய ராணி 1948 சேலைகள் கடைகளில் வாங்கி வச்சிங்கன்னா நீங்க உங்களுக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் கன்ஃபார்மா வருவாங்க. எங்கள் நிறுவனம் ஒரு கைராசியான நிறுவனங்க. அதுவும் நான் பெருமையா நான் சொல்லிக்க கூடாது, 4 பேர் சொல்லிதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். கஸ்டமர்ஸ் வந்தவங்க சொல்லுவாங்க, நான் உங்கள்கிட்ட வாங்கினேன். இப்போ நேற்று கூட ஒரு அம்மா வந்து எனக்கு இன்பாக்ஸ்ல யூடியூப்ல போட்டுருந்தாங்க, நான் அத்வைதல்லா 3 சேரீ வாங்கினேன், நான் திருவண்ணாமலையில இருக்கேன், அங்க வந்து உங்க சேலை பிராண்டு கிடைக்குமான்னு கேட்டாங்க. நான் ரிப்ளை போட்டிருக்கேன், திருவண்ணாமலையில பச்சைய பாஸ்ல கிடைக்குமான்னு. இப்பதான் சரக்கு ஃபுல்லா போயிருக்கு. பச்சையா பாஸ் காஞ்சிபுரம், பச்சையா பாஸ் திருவண்ணாமலை, பச்சையா பாஸ் வேலூர், 3 இடத்துக்கும் ஃபுல்லா சரக்கு போயிருக்கு. நீங்க 3 இடத்துலயும் தாராளமா கிடைக்கும். காஞ்சிபுரத்துல பட்டு சேலை வாங்குறவங்க கூட நீங்க சூடு சேலை வாங்குறதா இருந்தா நீங்க தாராளமா போங்க, பச்சை பாஸ்ல போய் சூடு சேலை வாங்கலாம். பட்டு சேலையும் அருமையா தான் இருக்கும், நல்லிலையும் ரொம்ப ட்ரெடிஷனலா சூப்பரா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது கடமையில நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கலாம். ஒரு நிறுவனம் நிக்கிறதுக்கு, ஒரு மனுஷன் வளர்றதுக்கு யாராச்சும் கை கொடுத்தா தான் மேல ஏற முடியும். நம்ம எவ்வளவுதான் கீழே தவழ்ந்தோம்னா குனிஞ்சாலும் குனிய குனிய குட்டத்தான் செய்வாங்க. ஸோ யாராச்சும் கையை பிடிச்சு நம்ம மேல போறதுதான் நல்லது. குனிஞ்சு தவறுறதுங்கிறது வேற, கையை பிடிச்சு மேல போறதுங்கிறது வேற. ஸோ உங்களுடைய கரங்கள் எங்கள் நிறுவனத்துக்கு வந்து கை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, நாங்க மேலே ஏறி வந்துக்கிட்டே இருக்கோம். அவ்வளவுதான். எங்களுடைய உழைப்பும் உண்மையும் மட்டும்தான் இருக்கு, முயற்சி எடுக்கிறோம். உங்களை மாதிரி கஸ்டமர்ஸ் தான் எங்களுக்கு வந்து கை கொடுத்து மேல தூக்கி கொண்டு போயிட்டீங்க இந்த 77 வருஷம். இனி வருங்காலங்கள்ல அடுத்த தலைமுறைக்கு நீங்க கை கொடுத்து மேல கூட்டி போகணும்னு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது ப்ளூங்க, நேவி ப்ளூ, பிரமாதமா இருக்கும், பிரமாதமா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்களா. பார்டர்ஸ் எல்லாம் பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கும். நான் 120ஸ்னா 120 சொல்லிடுவேன், 100ஸ்னா 100 சொல்லிடுவேன். இதை விட்டுட்டு ஹேண்ட்லூம்னா ஹேண்ட்லூம்னு சொல்லிடுவேன். நேற்று ஹேண்ட்லூம் செல்ஃபி போட்டேன் பார்த்தீங்களா, இது கூட நீங்க வாங்கலாம். உங்களுக்கு ஆஃபர் இருக்குங்க, தாராளமா உங்களுக்கு 20% ஆஃபர் தருவேன். இதெல்லாம் டிஸ்கவுண்ட் எல்லாம் போக நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பிளவுஸ் மேட்சிங் பண்ணி தரோம்னா வாய்ப்பு இருந்தா நான் இதுல பிளைன் பிளவுஸ் தான் உங்களுக்கு மேட்சிங் பண்ணி தர்றேன். சரிங்களா? நல்லா இருக்குங்களா சேலை? சூப்பரா இருக்கு. நிறைய பேர் கேக்குறாங்க, எப்படி நீ ஒரு ஆம்பளை பையன் வந்து சேலையை அப்படி வச்சு உடுத்தி காமிக்கிற, உனக்கு ஒரு மாதிரியா இல்லையான்னு. என்னப்பா இருக்கு, ஆம்பளை வேற பொம்பளை வேற எல்லாம் கிடையாது. நீங்க பொம்பளை பிள்ளைங்க வந்து ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட் போடுறாங்க, நீங்க அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. நாங்க மட்டும் இப்படி போட்டு சும்மா நான் உடுத்திட்டா வெளியே போறோம், சும்மா உடுத்தானப்பா காமிக்கிறேன்னு சொன்னேன். தப்பு என்னங்க இருக்கு? இந்த மாதிரி வியர் பண்ணி காமிச்சா தான் அந்த அழகு கரெக்டா புரியும். அதனால பண்ணி காட்டுறேன். சங்கடமா ஆகுற மாதிரிலாம் மெசேஜ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பார்க்க வேணாம் என்னுடைய சேனல். அதனால திருட்டு பயல எல்லாம் சொல்றது வந்து ரொம்ப எங்களுக்கு மன சங்கடமா இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நீங்க ஒரு வியாபாரம் இருக்கலாம், நீங்க ஒரு கன்சூமரா இருக்கலாம் எங்கேயாச்சும். சரிங்களா? அதெல்லாம் வார்த்தைகள், தடுத்த வார்த்தைகள். நாங்க வந்து திருட போறது கிடையாது உங்கள்கிட்ட. இந்த இன்னைக்கு கூட நாங்க வந்து 3 பெண் குழந்தைகளுக்கு எங்க நிறுவனத்தின் பாரம்பரியம் ராணி நிறுவனத்தின் சார்பாக கல்லூரியில சேர்றாங்க. கவுன்சிலிங் முடிஞ்சு 3 பிள்ளைகளுக்கும் எங்க நிறுவனம் சார்பா நாங்க ஃபீஸ் கட்டியிருக்கோம். இன்னைக்கு ஃபீஸ் கட்ட போறாங்க. 3 குழந்தைகளும் பிஇ படிக்கிறது.
அதனால அந்த குழந்தைங்க நல்லா வளர்ந்து இங்கதான் வேலை பார்க்கறாங்க, என்கிட்ட தான் வேலை பார்க்கறாங்க பார்ட் டைம். இருந்தாலும் அந்த குழந்தைங்க அந்த பார்ட் டைம்ல நம்ம கொடுக்குற சம்பளம் பத்துமா? பத்தாது. இதை சேமிச்சுக்கோங்கப்பா, வருங்காலத்துல உபயோகம். அதனால நான் ஃபீஸ் கட்டிடுறேன் உங்களுக்கு சொல்லி நாங்க இப்ப நிறுவனத்தின் சார்பா என் மனைவி கையால, சிறுதேவி கையால அவங்களுக்கு 3 பேருக்கும் பிஇ படிக்கிறதுக்கு நாங்க நன்கொடை கொடுத்துருக்கோம். ஸோ சம்பாதிக்கிறது எல்லாமே கொண்டு போய் நாங்க வச்சு கொடுக்க கிடையாது. வவுர் அவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் சாப்பிட முடியும். இட்லினா 3 தான், தோசைன்னா 2 தான், இப்படிதான் சாப்பிட முடியும். அவ்வளவு காசு வச்சாலும் எங்க போய் வச்சு என்ன பண்ண போறோம்? இருக்கிறது நல்ல கல்வி கொடுத்தோம்னா, கல்வி தானம்ங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான தானம், அறிவு தானம், கல்வி தானம். அந்த தானங்கள் பண்றதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் என் குழந்தைகள் நல்லா சுபிட்சமா இருக்காங்க உங்களோட ஆசீர்வாதத்தோட. மதுரைக்கு வந்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் ராணி 1948 மட்டும் தான் என் கடை. மற்றவங்க பிரான்ச்னு சொல்றாங்க, சொல்லி கஸ்டமர் சொல்றாங்க, பிரான்ச்சஸ் எல்லாம் கிடையாதுங்க. சரிங்களா? நான் மட்டும்தான் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ராணி 1948. அப்படியே உள்ள போனாலும் 1940 பண்ண டாக்குமெண்ட் கூட இருக்கான்னு கேளுங்க. இல்லைன்னா என் போட்டோ லேபிள்ல இருக்கான்னு பாருங்க. அதை கூட போட்டாலும் போட்டுருவாங்க, இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் வந்து போட்டாலும் போட்டுருவாங்க. ஸோ 48ல நடந்த லீகல் டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு, என் கடை இருந்தா நீங்களே பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே. ஜெய்ராம் ஸ்ரீராம், ஹரே ஹரே ஜெய்ராம். அந்த ஆண்டவன் அருள் என்றும் உங்கள் வீட்டில் பாயட்டும், நல்லொலியாக இருக்கட்டும். இன்றைய வரலட்சுமி தினம் அன்று சுபிட்சமாக எல்லா காரியங்களும் சித்தியாகட்டும் என்று அந்த ஆண்டவன் வெங்கடாஜலபதியை வேண்டி அந்த தாயார் இருக்காங்க, உங்களுடைய அருளோட தான் உங்க வீட்டுக்கு சேலை வரும். என் கடையில வாங்கினா அருளோட தான் உங்க வீட்டுக்கு வரும். சுபகாரியம் கண்டிப்பாக நிகழும். நல்ல வார்த்தைகளையே பேசுவோம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே நடக்கும் என்பதுதான் நான் என்னைக்கு நினைக்கிறேன். நன்றிங்க, வணக்கம். இப்படிக்கு உங்கள் ராணி எம் செந்தில் குமார்.